இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை டெல்லி காவல்துறை நள்ளிரவு கைது செய்துள்ளது. டெல்லியில் உள்ள சாணக்கியபுரி காவல் நிலையத்தில் கடந்த 4 நாட்களாக டிடிவி தினகரனிடம் விசாரணை நடைபெற்று வந்தது. 4ஆம் நாளாக நேற்று மாலை 5 மணிக்கு ஆஜரான டிடிவி தினகரன் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா ஆகியோரிடம் நள்ளிரவு வரை காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். நள்ளிரவு 11:45 இருவரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை இணை ஆணையர் பிரவீர் ரஞ்சன் அறிவித்தார். லஞ்ச பணம் பெற்றதாக கைதான சுகேஷ் சந்திரசேகரை சந்தித்ததாகவும் அவரை உயர்நீதிமன்ற நீதிபதி என்று கருதியதாகவும் டிடிவி தினகரன் ஒப்புக்கொண்ட நிலையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சுகேஷ் சந்திரசேகரிடம் பணம் கொடுத்ததை தினகரன் மறுத்திருந்தார். இந்த வழக்கில் சாட்சியாக மாற அவரது உதவியாளர் ஜனார்தனா ஒப்புக்கொண்டுள்ளதாக பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். அப்போது ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்படும் என்று தினகரன் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இவர்களை தவிர சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமாரிடமும் காவல்துறையினர் 2வது நாளாக விசாரணை நடத்தினர். அவரை இன்று பிற்பகல் விசாரணைக்காக மீண்டும் ஆஜராகுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் அவாலா பரிவர்த்தனை தொடர்பாக ஷா பைசல் என்ற ஏஜென்ட் மற்றும் வழக்கறிஞர் கோபி ஆகியோரிடம் இன்று விசாரணை நடைபெறவுள்ளது. தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டுள்ள இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தர இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகரிடம் டிடிவி தினகரன் தரப்பு 50 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் முதற்கட்டமாக 10 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது.